ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி 1/2 kg ஆம்பூ ஸ்டைல் மட்டன் பிரியாணி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க சிக்கன் பிரியாணியோட ரெசிபி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி 1/2 kg சிக்கன் பிரியாணி ஆம்பூ ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அரிசி சீரக சம்பா ரைஸை ஆல்ரெடி நான் 2 times வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கிளியராக தெரிகிற மாதிரி எடுத்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஓரம் வச்சிடலாம். அடுத்து 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ அடுத்து ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பிடிகை சில்லியும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக வர்றதுக்காக கூட ஒரு 3 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் காரத்துக்கு. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஈக்குவல் சைஸ் 3 தக்காளி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா அண்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தென் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா திக் பாட்டம்டு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் நல்லா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 3-4 துண்டு பட்டை அண்ட் இந்த மொக்கு இது சின்ன பீஸு. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ஒரு ஸ்டார் அனீஸ் கிராம்பு ஒரு 5-6 லேசாக கலந்து விட்டுருங்க. ஸோ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வதங்கி வரணும். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம இதை வதக்கிக்கலாம். ஸோ மீன் டைமில் நம்ம அரிசியை ஒரு கொதி வச்சு இதில் போட போகிறோம். அதுக்கு ஒரு வெசலில் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாராளமாக வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒன்றும் இல்லை, பூண்டையும் இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வேணும்னா ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 டேபிள் ஸ்பூன் வரும். இது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். புதினா ஒரு கைப்பிடி அண்ட் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பைஸ் தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கூட இன்னும் 2 மிளகாவை கூட சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. சில்லி பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம்.
தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா அழுத்தி விட்டு வதக்குங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். ஸோ தட் அது நல்லா முஷியாக வந்து குக் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறேன். உப்பு கரையட்டும், நல்லா பாயிலிங் பாயிண்ட் வரட்டும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி மேலே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதில் பாதி கப்பு வந்து தயிர். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். தக்காளி எங்கேயுமே நமக்கு அந்த முழுசாக வந்து கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அதை அழுத்தி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிக்கன் போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி. 2.5 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ மீதி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ இன்னொரு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு கல் உப்பு கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு வந்து பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு இதை மூடிடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு வருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கொதிச்சு வரணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன் உப்பு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ அரிசி ரெடி பண்ணிக்கலாம். அரிசிக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இதில் வந்து குக் பண்ண வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு பாத்திரம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகாது. அரிசி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 hour to 40 minutes வந்து நல்லா ஊறிச்சு இந்த அரிசி. இப்போ ரைஸை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அப்படியே மெதுவாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு பொறுமையாக செய்யுங்க. இதை லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹைலியே தான் இருக்குது. எனக்கு கிரேவியும் ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு வந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக தண்ணி போதும் நமக்கு வேகிறதுக்கு. உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 lemon வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு புழிஞ்சு விட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ கவனிச்சிங்கன்னா வாட்டரும் அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா சேம் லெவல் வந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே லெவல் வந்த உடனே தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம தம்மில் குக் பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆகிடும் பிரியாணி. இல்லை உங்கள்கிட்ட தவா இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்க தவாவில் அதை ஹீட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் ஒரு 12 to 15 மினிட்ஸ் வைங்க. பார்த்திங்கன்னா ஒரு 14 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே தண்ணிலாம் இல்லை, ரைஸும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆம்பூ ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கையில் கட் பண்ணி வைக்கிறது தான் வேலை. அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இது செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வரும். அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், நான் மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.